மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கர காலையில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார். அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முணுமுணுக்கவில்லை. மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி இறக்கும் வரையில் அவரே திமுகவின் தலைவராக இருந்ததாகவும், அதுவரை மு.க. ஸ்டாலின் எவ்வித எதிர்ப்பும் முணுமுணுப்பும் இல்லாமல் செயல்பட்டு வந்ததாகவும் அன்புமணி ராமதாஸிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவுரை கூறியுள்ளார். பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இல்லை முடிவு என்ன வரல. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம். நீங்க வாழ்த்துதான் செய்வீங்க, வாழ்த்து செய்வீங்கல்ல. அந்திய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏத்துக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இலக்கம் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கர காலையில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார். அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முணுமுணுக்கவில்லை. அப்பொழுது வேறு இந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டாலினை துரத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் வியாழன் என்றால் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும். வியாழக்கிழமை நாம் பார்க்கிற வழக்கமாச்சு அப்படின்னு பத்திரிகை